மக்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலை அறிமுகப்படுத்தி இருக்கிற பாஜகவுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னா கட்சியில் முக்கியமான 3 பேருக்கு சீட் கொடுக்கப்படலை. ஹெச் ராஜா, குஷ்பு, விஜயதாரணி. ராஜா அவர்கள் தென் சென்னையில் தொகுதி கேட்டிருந்தாரு. ஆனால் 3 முறை தோல்வியடைந்த ஹெச் ராஜாவுக்கு இந்த தடவை சென்னையில் எந்த தொகுதியும் கொடுக்கப்படலை. ஆளுநர் பதவியிலிருந்து விலகின தமிழிசை சவுந்தரராஜன் இந்த தடவை களம் இறங்கியிருக்காங்க. ஹெச் ராஜா அடுத்த தடவை ஆளுநராகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சில கட்சி வட்டாரங்கள் முணுமுணுக்குது. காங்கிரஸ்ல இருந்து வெளிவந்த விஜயதாரணி பிஜேபியில சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில எந்த தொகுதியும் விஜயதாரணிக்கும் கொடுக்கப்படல. அதுக்கப்புறமா குஷ்பு விருதுநகர் தொகுதியில் ராதிகாவை கொடுத்திருந்தாலும் குஷ்புவுக்கு எந்த இடமும் கொடுக்கல. குஷ்பு எந்த தொகுதியில் நீங்கள் போட்டியிட போறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விகளுக்கு எந்த இடத்துல நிற்க சொல்கிறாங்களோ அந்த இடத்துல நிற்பேன் அப்படின்னு குஷ்பு சொல்லியிருந்தாங்க. ஆனால் குஷ்புக்கு எந்த இடமும் தராது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. சரத்குமார் திருநெல்வேலி தொகுதியை கேட்க, ஆனால் அது கிடைக்காம போக அதை ராதிகாவுக்கு விருதுநகர் தொகுதியாக மாற்றி கொடுத்திருக்கிறாரு சரத்குமார்.